ஸ்ரீ கர்க சம்ஹிதை 10ஆம் அத்தியாயம். கம்சனின் அட்டூழியங்கள், பலபத்ரரின் அவதாரமும் வியாசதேவரின் புகழும். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசர் வசுதேவர் பயந்து ஓடிவிடக்கூடும் என்று கம்சன் எண்ணினான். இந்த எண்ணம் அவன் மனதில் தோன்றியவுடன் அவன் ஏராளமான வீரர்களை அனுப்பினான். கம்சனின் கட்டளைப்படி ஆயுதமேந்திய 10,000 வீரர்கள் வந்து வசுதேவரின் இல்லத்தை சூழ்ந்து கொண்டனர். தேவகி அன்னை ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக 8 மகன்களை பெற்றெடுத்தாள். பின்னர் அவர் ஒரு மகளையும் பெற்றெடுத்தார். அது இறைவனின் நித்திய மாயையாகும். பிறந்த முதல் மகனுக்கு கீர்த்திமான் என்று பெயர். வசுதேவர் அவனை தன் மடியில் வைத்து கம்சனிடம் கொண்டு வந்தார். மற்றவரின் நோக்கங்களை அவர் நன்கு புரிந்து கொண்டான். அதனால் அவன் குழந்தையை கம்சனிடம் கொடுத்தார். வசுதேவரின் சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்கான உறுதியை கண்டு கம்சன் பரிதாபம் கொண்டான். துறவிகள் துன்பத்தை தாங்குகிறார்கள், ஆனால் தங்கள் வார்த்தைகள் பொய்யாக இருக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். உண்மையை கண்டதும் யார் மன்னிப்பு உணர மாட்டார்கள். கம்சன் வசுதேவரை, இந்த குழந்தை தங்களுடையது என்றான். தாம் என்னுடன் இல்லம் திரும்பினால் எனக்கு எந்த பயமும் இல்லை. இருப்பினும் உங்கள் இருவருக்கும் பிறக்கும் 8வது குழந்தையை நான் நிச்சயமாக கொன்று விடுவேன், அதில் எந்த ஐயமும் இல்லை என்றான். நாரத மாமுனிவர் கூறினார், அரசனே கம்சா, இதை கேட்டதும் வசுதேவர் தன் மகனுடன் இல்லம் திரும்பினார். நான் சென்றேன். உக்ரசேனரின் மைந்தனான கம்சன் தலை குனிந்து என்னை வரவேற்று தேவர்களின் நோக்கம் என்னவென்று என்னிடம் கேட்டார். அப்போது நான் அவருக்கு அளித்த பதிலை கேளுங்கள். நான் கூறினேன், நந்தனும் மற்ற கோழைகள் வசுக்களின் அவதாரங்கள், ரிஷபானு மற்றும் பிற தேவர்களின் அவதாரங்கள். மன்னரே கம்சா, இந்த கோழைகளின் வடிவத்தில் பிரஜ பூமியில் கோழைகள் இங்கே வசிக்கிறார்கள். வட மதுரையில் விஷ்ணு குலத்தை சேர்ந்த வசுதேவரும் மற்றவர்களும் அடிப்படையில் கடவுள்கள். அன்னை தேவகி போன்ற அனைத்து பெண்களும் சந்தேகத்திற்கிடமின்றி தெய்வங்களே. 7 முறை எண்ணப்பட்டால் மொத்த எண்ணிக்கை 8 ஆகிறது. உங்கள் கட்டகர்களின் எண்ணிக்கையுடன் எண்ணப்பட்டால் இந்த 8வது குழந்தையும் முதல் குழந்தையாக இருக்கலாம். ஏனென்றால் தெய்வங்களுக்கு வாமதோ கதி, இடது இயக்கம் உள்ளது. ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், மிதிலேஸ்வரரே, அவரிடமிருந்து இப்படி இதை கூறிவிட்டு நான் அங்கிருந்து சென்றதும் தேவர்கள் அசுரர்களை கொல்லும் முயற்சியை கண்டு கம்சன் கோபமடைந்தான். உடனடியாக யாதவர்களை கொல்ல முடிவு செய்தான். வசுதேவரையும் அன்னை தேவகியையும் பலமான சங்கிலிகளால் பிணைத்து தேவகி அன்னையின் முதல் குழந்தையை ஒரு பாறையில் வைத்து நசுக்கினான். அவன் தன் முந்தைய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்தான். அதனால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு பயந்தும் அவனது தீய குணத்தாலும் அன்னை தேவகியின் ஒவ்வொரு குழந்தையும் இந்த பூமியில் பிறந்த உடனேயே கொன்றான் கம்சன். அவ்வாறு செய்வதில் அவன் தயங்கவில்லை. இது கண்ட எதுகுல மன்னன் உக்ரசேனர் கோபமடைந்தார். அவர் வசுதேவருக்கு உதவி செய்து கம்சன் அட்டூழியங்கள் செய்வதை தடுத்தார். கம்சனின் தீய நோக்கங்களை கண்ட பெரும் யாதவ வீரர்கள் அவருக்கு எதிராக எழுந்தனர். அவர்கள் உக்ரசேன மன்னரின் பின்னால் நின்று கரத்தில் வாள்களுடன் அவரை பாதுகாத்தனர். மன்னர் உக்ரசேனரின் சீடர்கள் போருக்கு தயாராக இருப்பதை கண்ட கம்சனின் சொந்த வீரமிக்க வீரர்களும் அவர்களை எதிர்கொள்ள எழுந்தனர். அரச சபை மண்டபத்தில் இரு குழுக்களுக்கும் இடையே கடுமையான போர் வெடித்தது. அரச வாசலில் கூட இரு குழுக்களில் வீரர்களும் வெளிப்படையாக வாள்களுடன் மோதினர். மோதலில் 10,000 பேர் இறந்தனர். கரத்தினில் கதாயுதத்துடன் இருந்த கம்சன் பின்னர் தனது படையை தாக்கத் தொடங்கினான். அவனது கதாயுதத்தின் வெறும் தொடையில் தலைகள் பிளந்து, கால்கள் துண்டிக்கப்பட்டு, நகங்கள் கிழிந்து, கரங்கள் துண்டிக்கப்பட்டு அவர்களின் நம்பிக்கைகள் உடைந்தன. சிலர் முகம் குப்புற விழுந்தனர், சிலர் நிமிர்ந்து விழுந்தனர், சிலர் தங்கள் ஆயுதங்களுடன் ஒரு கணத்தில் தரையில் விழுந்தனர். அவர் மயக்கமடைந்து இரத்தத்தை கக்கி மரணத்தின் தொண்டையில் விழுந்தார். அங்கு அதிக இரத்தம் பாய்ந்ததால் முழு சட்டமன்ற மண்டபமும் இரத்தத்தால் மூழ்கியது. எனக்கு நிறம் மாறிவிட்டது.
அரசரே, இதனால் கோபமடைந்த துன்மார்க்கனும் போதையில் இருந்தவனுமான கம்சன் தனது துணிச்சலான எதிரிகளை வென்று தனது தந்தையை சிறையில் அடைத்தான். அவரை அரியணையில் இருந்து இறக்கி அந்த துன்மார்க்க அவரை கயிறுகளால் கட்டி தனது நண்பர்களுடன் சிறையில் அடைத்தான். மது மற்றும் சூரசேனரின் அனைத்து செல்வங்களையும் கைப்பற்றி கம்சன் தானே அரியணை ஏறி ராஜ்யத்தை ஆளத் தொடங்கினான். தனது துன்பப்பட்ட யாதவ உறவினர்களின் இல்லங்களை காண்பது போல் நடித்து அவர்களை உடனடியாக 4 திசைகளிலும் பல்வேறு நாடுகளில் வாழத் தொடங்கினான். சரியான தருணத்திற்காக அவன் காத்திருந்தான். அன்னை தேவகியின் 7வது கர்ப்பம் மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் கொண்டு வந்தது. அது எல்லையற்ற கடவுள்களின் அவதாரம். யோகமாயையான அன்னை தேவகியின் கருவை தனது உடலில் இருந்து இழுத்து பிரஜத்தில் உள்ள அன்னை ரோஹிணியின் கர்ப்பத்தில் வைத்தாள், திருவயிற்றில் வைத்தாள். இது நிகழ்ந்தவுடன் வடமதுரை மக்கள் தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்தினர். அன்னை தேவகியின் 7வது கர்ப்பம் எங்கே சென்றது, அது எப்படி விழுந்தது என்று அவர்கள் கேட்டார்கள். அந்த கர்ப்பம் பிரஜத்தில் விடப்பட்டு 5 தினங்கள் மட்டுமே கடந்திருந்தன. பாத்ரபத சுக்ல சஷ்டியில் சுவாதி நட்சத்திர தினத்தில் புதன்கிழமை நாளில் வசுதேவரின் மனைவியான அன்னை ரோஹிணியின் கர்ப்பத்திலிருந்து அனந்த தேவர் பிறந்தார். அந்த குழந்தை நண்பகலில் துலாம் நக்லத்தில் பிறந்தது. 5 கிரகங்கள் உயர்ந்த நிலைகளில் சூழப்பட்டன. பின் அந்த நேரத்தில் தேவர்கள் மலர்களை பொழிந்து கொண்டிருந்த போது தோன்றிய அனந்த தேவர் நந்த பவனத்தை தனது பிரகாசத்தால் ஒளிரச் செய்தார். நந்தராய் குழந்தையின் பிறப்பு விழாவையும் நடத்தி 10 லட்சம் பசுக்களை பிராமணர்களுக்கு நன்கொடையாக வழங்கினார். அவர் கோமாளிகளை வரவழைத்து பாடும் கலையில் திறமையான பாடல்களின் இசையுடன் ஒரு பெரிய மங்களகரமான கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்தார். அவர் தேவரத், வசிஷ்டர், பிரகஸ்பதி மற்றும் நாரத மாமுனிவர், ஸ்ரீ கிருஷ்ண துவைபாயன, வியாசர் ஆகியோரும் அங்கே அமர்ந்து நாரத மாமுனிவர் வழங்கிய கவிதை போன்ற பரிசுகளால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். நந்தராய் நந்தமாமுனிவர் கேட்டார், மகரிஷிகளே, யாரையும் காண முடியாத இந்த ஆண் குழந்தை யார்? பெரிய முனிவரே, அவர் வெறும் 5 தினங்களில் எப்படி பிறந்தார் என்பதை தயவு செய்து எங்களுக்கு காட்டுங்கள். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, பின்னர் நந்தன் ஆச்சரியப்பட்டு சேஷனை ஒரு குழந்தையின் வடிவத்தில் அவர்களுக்கு காட்டினார். அரண்மனையில் அமர்ந்திருக்கும் சிவபெருமானை கண்ட தேவி சத்தியவதியின் மகன் அவரை வணங்கி அவரை புகழ்ந்தார். ஸ்ரீ வியாசமாமுனிவர் கூறினார், இறைவா, நீங்கள் தேவர்களின் தலைமை தெய்வம் மற்றும் அனைவரின் விருப்பங்களையும் நிறைவேற்றுபவர். உங்களுக்கு வணக்கம். நீங்கள் அனந்த தேவர் மற்றும் சேஷநாகர் பலராம சுவாமி, நான் தங்களை வணங்குகிறேன். நீங்கள் பூமியின் பாதுகாவலர், முழுமையான வடிவம், சுய ஒளி கொண்டவர், கரத்தினில் கலப்பை ஏந்தியவர், 1000 தலைகளால் அலங்கரிக்கப்பட்டவர் மற்றும் சங்கர்ஷன் தேவ், நான் உங்களை வணங்குகிறேன். ரேவதி ரமணரே, நீங்கள் பலதேவர் மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தமையனார். நீங்கள் ஹலாயுதம் ஏந்தி பிரலம்பாசுரனை அழித்தவர். புருஷோத்தமனே, தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். நீங்கள் பால, பலபத்ர மற்றும் தாச சின்னங்களை கொண்ட கொடியை ஏந்தியவர். நான் தங்களை வணங்குகிறேன். தாங்கள் நீல நிற ஆடைகளை அணிந்தவர், அழகான நிறம் கொண்டவர், நீல நிறம் கொண்டவர், அன்னை ரோஹிணியின் மைந்தனாவீர்கள். நான் தங்களை வணங்குகிறேன். நீங்கள் தேனுகன், முஷ்டிகன், கும்பபந்தன், ருக்மி, கும்பகர்ணன், கூடா, பால்வனின் எதிரி, காளிந்தி நதியை திருப்பி ஹஸ்தினாபுரத்தை கங்கையை நோக்கி இழுத்தவர் தாங்கள்தான். த்விவிதுகளை அழிப்பவரும் யாதவர்களின் அதிபதியும் பிரஜ மண்டலத்தின் அலங்காரமும் தாங்கள்தான். தாங்கள் கம்சனின் சகோதரர்களை கொன்று யாத்திரை மேற்கொண்ட இறைவன் தாமே ஆவீர்கள். துரியோதனனின் குருவும் தாமே ஆவீர்கள். இறைவா, உலகை காத்தருளுங்கள், காத்தருளுங்கள்.
எல்லையற்ற மகிமையை ஒருபோதும் இழக்காத உயர்ந்த கடவுளே, வெற்றி தமக்கே, வெற்றி தமக்கே, தமக்கே புகழ் அனைத்து எல்லைகளிலும் பரவுகிறது. சுரேந்திரன், முனீந்திரன் மற்றும் பனீந்திரன் ஆகியோரில் தாமே சிறந்தவர். தமக்கே வணக்கம். இந்த உலகில் இந்த துதியை தொடர்ந்து பாராயணம் செய்பவர் பகவான் ஸ்ரீஹரியின் உயர்ந்த நிலையை அடைவார். இந்த உலகில் எனது எதிரிகளை அழிக்க அவர் முழு பலத்தை பெறுவார். அவர் எப்போதும் வெற்றி பெறுவார். ஏராளமான செல்வங்களுக்கு சொந்தக்காரராக இருப்பார். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசரே, பராசரரின் மைந்தன், மிகுந்த மனசாட்சி கொண்ட பாதராயண முனிவர், அன்னை சத்தியவதியின் குமாரர் ஸ்ரீ கிருஷ்ண துவைபாயனர், வேத வியாக்கள் அந்த முனிவர்களுடன் இணைந்து பலராம சுவாமியை 100 முறை வணங்கி அவரை வலம் வந்து சரஸ்வதி நதிக்கரைக்கு சென்றனர். இது ஸ்ரீ கோலோக காண்டத்தின் பலபத்ரரின் பிறப்பு பற்றிய விளக்கம் குறித்த தலைப்பில் ஸ்ரீ நாரத மாமுனிவருக்கும் அரசர் பகுலாஸ்வருக்கும் இடையிலான உரையாடலான ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் 10ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.